Hi students, welcome to Neet Toppersnotes. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் சாப்டரில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அதனுடைய பார்ட் 1 வீடியோ இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Electrochemistry Physical 1 இது Toppersnotes. First வந்து introduction. Chemical energy is converted into electrical energy is called electrochemical cells. What is electrochemical cells ன்னு கேட்டாங்கன்னா ஒரு chemical energy வேதி எனர்ஜியை வந்து ஒரு கரண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துச்சு அப்படின்னா அது electrochemical cells. ஓகேவா? Electrical energy is converted into chemical energy is called electrolysis. நம்மளுக்கு 10th நம்மளுக்கு படிச்சிருக்கோம் எலக்ட்ரோலைசிஸ்லாம் படிச்சிருக்கோம். அதில் நம்ம படிச்சிருக்கோம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அது எலக்ட்ரோலைசிஸ்ன்னு படிச்சிருக்கோம். ஓகேவா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் தரவாக வச்சுக்கோங்க, மெமரியில் வச்சுக்கோங்க. ஏன்னா அசஸ்மெண்ட் ரீசனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? செல்லில் வந்து ரெண்டு செல் இருக்குது, எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் தான் வந்து என்னது எலக்ட்ரோலைசிஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேல்வானிக் செல்ஸுங்கிறது எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ். கெமிக்கல் எனர்ஜிஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு படிச்சோம்ல, அதுதான் வந்து என்னது கேல்வானிக் செல்ஸ். வாங்க கேல்வானிக் செல்ஸ் என்ன அப்படிக்கலாம். கேல்வானிக் செல்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேவா? கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுச்சுன்னா அதுதான் வந்து கேல்வானிக் செல்ஸ் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். வாட் இஸ் ஸ்பான்டேனியஸ்னா திடீர்னு நடக்கக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே ஃபால்ஸ் இருக்குல்ல, நீர் அருவிலாம் இருக்குல்ல, அந்த அருவியில் வந்து மேலேருந்து கீழே தண்ணி ஊற்றும் போது யாராச்சும் ஃபோர்ஸ் வச்சு ஏதாச்சும் தள்ளுறோமா? எதுவுமே கிடையாது. தானாக அது ஸ்பான்டேனியஸாக திடீர்னு அதுவாக நடக்கிறது தான் வந்து ஸ்பான்டேனியஸ். நான் ஸ்பான்டேனியஸ்னால் கீழே இருந்து ஒரு தண்ணியை மேல் நோக்கி நம்ம அனுப்பணும் அப்படின்னா அதை வந்து பம்ப் வச்சு அனுப்புகிறோம்ல, அப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ அது வந்து என்னது நான் ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ இங்கே கேல்வானிக் செல்ஸ் வந்து என்னது ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றினா அது ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அதே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றினா அது நான் ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? இதனுடைய டெல்ஜி வேல்யூனா கிப்ஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. டெல்ஜி வேல்யூனா என்னது கிப்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நெகட்டிவாக இருக்குது. எதனால கிப்ஸ் எனர்ஜி நெகட்டிவாக இருக்குன்னா இங்கே ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குனால. இதே எலக்ட்ரோலைசிஸில் போய் பார்த்தோம்னா ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்காது, நான் ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்கும். டெல்ஜி வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? இங்கே கேல்வானிக் செல்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆனோட்லேருந்து கேத்தோடு போகுது, கரண்ட் வந்து கேத்தோட்லேருந்து ஆனோடு போகுது. இது ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட் கேள்வியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஆனோட்லேருந்து கேத்தோடு போகுதுன்னு சொல்லிட்டாங்க, கரண்ட் வந்து கேத்தோட்லேருந்து ஆனோடு போகுது. ஓகேவா? ஆனோடில் என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது, கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்குது. ஓகேவா? இப்போ ஆனோடுன்னு எடுத்துட்டோம்னா ஆனோடில் வந்து ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், ஆயில் ரீகெயின். ஓகேவா? இது ஒரு ட்ரிக்கு. Oil means oxidation involves loss of electron. ஓகேவா? regain அப்படின்னா reduction gain of எலக்ட்ரான். ஓகேவா? அப்போ ஆனோடில் என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் நடந்தால் என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா எப்படி இருக்கணும்? சம் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது A+ ஃபார்ம்ஸ் A வந்து A பாசிட்டிவாக மாறுது, 0லேருந்து இது 0வாக இருக்குது, மேலே இங்கே +1 இருக்குது. அப்போ இது இங்கே என்ன ஆயிருக்கு? ஆக்சிடேஷனாக இருக்குது. ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வெளியில் வந்துருச்சு. இப்போ அதே கேத்தோடில் என்ன நடக்கும்னா ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்னா எப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். A பாசிட்டிவ் ப்ளஸ் எலக்ட்ரான் ஃபார்ம்ஸ் A. அப்போ இங்கே 0வாக இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஏன்னா ப்ளஸ் இருந்தால் +1ன்னு அர்த்தம், +2 இருந்துச்சுன்னா 2ன்னு அர்த்தம். இங்கே எதுவுமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். அப்போ +1லேருந்து இதுனா ரிடக்ஷன் நடந்திருக்கு. அப்போ ஆனோடில் வந்து ஆக்சிடேஷனும்
கேத்தோடில் வந்து ரிடக்ஷனும் நடக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிக்கு வந்து ஆயில் ரீகெயின். ஆக்சிடேஷன் இன்வால்வ்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரீகெயின்னா ரிடக்ஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அர்த்தம். இதில் வந்து ஆக்சிடேஷன் வந்து ஆனோடுக்கும் கேத்தோடுக்கு வந்து ரிடக்ஷனும் நடக்குது. ஓகேவா? போத் எலக்ட்ரோட் ஆர் பிளேஸ்டு இன் டூ பிட்வீன் கண்டெய்னர். இப்போ ஒரு ரஃப் டயக்ராம் வரைகிறேன். இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். ஓகேவா? இந்த ரெண்டு கண்டெய்னர்லேயும் தனித்தனியாக எலக்ட்ரோடு இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது. ஓகேவா? இது வந்து வெளியில் வோல்ட் மீட்டர் அண்டு ஸ்விட்சுங்கிறதுல வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே வந்து என்ன இருக்கும்னா சால்ட் பிரிட்ஜ் இருக்கும். இது ஃபுல்லப் ஆகிருக்கிறது என்னன்னா எலக்ட்ரோலைட். ஓகேவா? இப்போ என்ன தெரியும்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கேல்வானிக் செல்ஸில் ரெண்டு எலக்ட்ரோடு, இது ஒரு எலக்ட்ரோடு இது ஒரு எலக்ட்ரோடு, ஒன்று கேத்தோடாக இருக்கலாம் இல்லை ஆனோடாக இருக்கலாம், இல்லை இது கேத்தோடாக இருக்கலாம் இது ஆனோடாக இருக்கலாம். அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரோடுமே தனித்தனியான ஒரு கண்டெய்னரில் பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து கேல்வானிக் செல்லில் சால்ட் பிரிட்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எலக்ட்ரோலைசிஸில் நம்மளுக்கு சால்ட் பிரிட்ஜ் தேவை கிடையாது. எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேல்வானிக் செல்ஸில் தான் நம்மளுக்கு வந்து எது தேவை, சால்ட் பிரிட்ஜ் வந்து தேவை. ஓகேவா? ஆனோடில் என்ன நடக்குது, ஆனோடில் வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் நடக்கிறனால என்ன ஆகுது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆகுது. அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக ஆக மெட்டல் இந்த எலக்ட்ரோட்லேருந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக ஆக டிசோசியேஷன் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே கேத்தோவில் என்ன ஆகுது, ரிடக்ஷன் ஆகுது. ரிடக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கெயின் ஆஃப் எலக்ட்ரானா என்ன ஆகுது, டெபாசிஷன் ஆகும். அப்போ இங்கேருந்து டிசோசியேட் ஆகி இங்கே வந்து அது டெபாசிஷன் ஆகும். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்கணும். ஆனோடு வந்து ஆக்சிடேஷன், கேத்தோடு ரிடக்ஷன். அப்போ ஆனோடில் ஆக்சிடேஷன் நடந்தால் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா டிசோசியேஷன். ஓகேவா? கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்குது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கெயின் ஆஃப் எலக்ட்ரானா கேத்தோடு என்னது, டெபாசிஷன். கெயின்னா பெற்றுக்கொள்ளுது. அப்போ எல்லாமே போய் என்ன வரும், அந்த எலக்ட்ரோடில் போய் டெபாசிட் ஆயிரும். ஓகேவா? இப்போ அடுத்து வாங்க சால்ட் பிரிட்ஜ். இட் இஸ் யூ ஷேப்டு கண்டெய்னிங் ஏ சொல்யூஷன் ஆஃப் இன்னர்ட் எலக்ட்ரோலைட். இன்னர்ட் எலக்ட்ரோலைட்னா அந்த எலக்ட்ரோலைட், இந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டோட இந்த சால்ட் பிரிட்ஜ் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது. தான் உண்டு தான் வேலை உண்டுங்கிற மாதிரி அது பேசாமல் இருக்கும். எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் இருந்து என்னதுன்னா 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். KCl, KNO3, K2SO4, அமோனியம் நைட்ரேட். ஓகேவா? இந்த 4 எக்ஸாம்பிள் தரவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது. சால்ட் பிரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடிய இன்னட் எலக்ட்ரோலைட் எதுன்னு கேட்டாங்கன்னா KCl, KNO3, K2SO4, அமோனியம் நைட்ரேட். ஓகேவா? யூஸ்வலி சாலிடிஃபைடு பை பாயிலிங் வித் அகர் அகர் அண்டு ஜிலாட்டின். அகர் அகர்னு சொல்லக்கூடியது இல்லை ஜிலாட்டிங்கிற சப்ஸ்டன்ஸோட இந்த KCl, KNO3யோடலாம் வந்து பாயில் பண்ணோம்னா சாலிடிஃபைட் ஆயிடும். சாலிடிஃபைட் ஆன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா அது கோல் பண்ணோம்னா ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸில் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, இது வந்து இன்னட் எலக்ட்ரோலைட். சால்ட் பிரிட்ஜுங்கிறது இன்னட் எலக்ட்ரோலைட். அதில் வந்து KCl, KNO3, K2SO4, அமோனியம் நைட்ரேட் இருக்குது. அது வந்து பாயில் பண்ணோம்னா சாலிடிஃபைட் ஆகிடுது. அதை வந்து எதோட பாயில் பண்ணோம், அகர் அகர் ஜிலாட்டின். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அகர் அகர் ஜிலாட்டினோட நம்ம இது பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது போலாமா? இன்னட் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, அதில் இருக்கக்கூடிய அயான்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்தோம், KCl. KClனா இது K+ அயான், இது Cl- அயான். ஓகேவா? இதில் தனித்தனியாக டிசோசியேட் ஆகி இது போய் எலக்ட்ரோலைட்டோடையும் இது போய் தனி எலக்ட்ரோலைட்டோடையும் போய் ரியாக்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து இன்னட் எலக்ட்ரோலைட். அப்போ அயான்ஸ் வந்து டூ நாட் ரியாக்ட் வித் எலக்ட்ரோலைட். ஓகேவா? அயான்ஸ் டூ நாட் டேக் பார்ட் இன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷனா என்னது, ப்ளஸ் அயான் வந்து ஆக்சிடேஷன் ஆகும், மைனஸ் அயான் வந்து ரிடக்ஷன் ஆகும். அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, ஒரே ரியாக்ஷனில் ரெண்டுமே நடக்குது, ஆக்சிடேஷன் ப்ளஸ் ரிடக்ஷன் நடக்குது, ரெண்டுமே நடக்குது அப்படின்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து இதில் நடக்காது. ஏன்னா இது வந்து டிசோசியேட் ஆனால் தான் இது வந்து ரியாக்ஷன் நடக்க முடியும். ஆனால் இதில் டிசோசியேட்டுங்கிறதே ஆகாது. ஏன்னா இது இன்னட் எலக்ட்ரோலைட். ஓகேவா? இப்போ கான்செப்ட் புரிஞ்சா இந்த பாயிண்ட்டை தரவாக படிச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் கேள்வியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமான பாயிண்ட்டு, கேட்டயானும் ஆனயான் ஆஃப் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்டுன்னு இப்போ காப்பர் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எலக்ட்ரோலைட். அப்போ இதில் இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட் Cu+SO4 2-. ஓகேவா? Cu2+. இது வந்து எப்படி பிரியும், Cu2+SO4 2- பிரியும். அப்போ இது ரெண்டுனுடைய மொபிலிட்டின்னா நகரக்கூடிய தன்மை வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். இது ஃபாஸ்ட்டாகவும் இது ஸ்லோவாகவும்லாம் இருக்காது. ஒரே மாதிரியான மொபிலிட்டி தான் இருக்கும். ஓகேவா? சால்ட் பிரிட்ஜ், இந்த ரெண்டு கண்டெய்னருக்கு இடையில சால்ட் பிரிட்ஜ் நம்ம பொறுத்தலை. கேல்வானிக் மீட்டரில், கேல்வானிக் செல்ஸில் வந்து இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கும் நடுவில் சால்ட் பிரிட்ஜ் நம்ம வைக்கல அப்படின்னா அதனுடைய வோல்டேஜ் வந்து எங்கே போயிடும், கீழே ட்ராப் டு 0க்கு போயிடும். அதனால் சால்ட் பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேல்வானிக் மீட்டருக்கு
galvanic cellsனாலும் Daniell cellsனாலும் ஒன்று தான். அந்த Daniell cellsக்கு E0 வேல்யூ எவ்வளோன்னு வச்சுக்கோங்க, 1.1 வோல்ட். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 1.1 வோல்ட். ஓகேவா? இப்போ இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் போலாமா? இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் galvanic cells is constructed by a combination of two different half cells. Each cells consist of a metallic electrode dipped into an aqueous electrolyte. இங்கே சொல்லியிருக்க மாதிரி தான் ரெண்டு டிஃப்ரெண்டான half cells. ஏன்னா இது கேத்தோட், இது ஆனோட். ஓகேவா? இது ரெண்டு டிஃப்ரெண்ட் half cells, பட் இது ஃபுல்லா சேர்ந்துச்சுன்னா full cells னு சொல்லுவாங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் half cells இருக்கு. அது எதனால ஆயிருக்குன்னா மெட்டாலிக் எலக்ட்ரோட்னால. அது வந்து எதோட டிப்ல ஆயிருக்கு? எலக்ட்ரோலைட்னால. ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட், two half cells are connected by a metallic wire through a voltmeter and switch externally. நான் அப்பயே ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் ரெண்டு எலக்ட்ரோடும் வோல்ட்மீட்டர் அண்ட் சுவிட்சோட எக்ஸ்டர்னலி வெளி பகுதியில் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி சால்ட் பிரிட்ஜ் வந்து இன்டர்னலி கனெக்ட் ஆகிருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அசர்ஷன் ரீசனில் கேட்பாங்க. இதை வந்து இன்டர்னலாகவும் இது எக்ஸ்டர்னலாகவும் எடுத்து கேட்டாங்கன்னா ரெண்டு அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே வந்து ஃபால்ஸ்ன்னு எழுதணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து எக்ஸ்டர்னலாகவும் சால்ட் பிரிட்ஜ் இன்டர்னலாகவும் இருக்குது. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டல் ஆட்டம் ஆஃப் தி எலக்ட்ரோட் ஹேவ் எ டெண்டன்சிட்டி டு கோ இன் டு எ சொல்யூஷன் ஆஸ் அயான் and leave behind the electron at the electrode drying to make it negatively charged. இப்போ இங்க என்ன சொல்லிருக்கானா, எலக்ட்ரோடுன்னு இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம், அந்த மெட்டல் ஆட்டத்திலேருந்து எலக்ட்ரான் ஃபுல்லாக சொல்யூஷனா இங்கே என்னது எலக்ட்ரோலைட்டை தான் சொல்கிறான். அந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ள மெட்டல் இந்த எலக்ட்ரோடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபுல்லாக சொல்யூஷனுக்குள்ள அந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஏன்னா எலக்ட்ரோட்லேருந்து டிசோசியேஷன் ஆகி சொல்யூஷனுக்குள்ளே வருது அந்த எலக்ட்ரான் ஃபுல்லாக. அப்போ அது ஃபுல்லாக என்னது நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அதே சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் அயான்ஸ் ஃபுல்லாக எலக்ட்ரோடில் போய் டெபாசிஷன் ஆச்சு அப்படின்னா இல்லை கெயின் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னது பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரோடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபுல்லாக சொல்யூஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அதே சொல்யூஷனில் இருக்கக்கூடிய மெட்டல் அயான்ஸ் ஃபுல்லாக எலக்ட்ரோடுக்கு போச்சுன்னா அது பாசிட்டிவ்லி சார்ஜ். ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? potential difference, PD na potential difference develops between electrode and electrolyte is called electrode potential. இந்த எலக்ட்ரோடுக்கும் இந்த எலக்ட்ரோலைட்டுக்கும் இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்லணும். அதுக்குள்ள டெஃபினேஷன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்னது, இந்த எலக்ட்ரோடுக்கும் இங்கே கரைக்கப்பட்டிருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது டெவலப் ஆகுறது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்றாங்க. If the electrode have to get oxidized, loss of electron is known as oxidation potential. இப்போ நான் என்ன சொன்னேன், எந்த எலக்ட்ரோடு ஆக்சிடேஷன் பண்ணுதோ அதை வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன் எங்கே ஆகும், ஆனோடில் ஆகும். ஓகேவா? ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், அது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், அது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்கும், அது கெயின் ஆஃப் எலக்ட்ரான். நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே ஆக்சிடேஷன் ஆகக்கூடிய எலக்ட்ரோடு என்னன்னு சொல்கிறாங்க, ஆனோடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை வந்து என்னன்னு சொன்னால் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். அதே ரெடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோட வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க, அது கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? அடுத்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மெஷர்ட் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் 273 Kelvin அண்ட் ப்ரெஷர் 1 atm அண்டு கான்சன்ட்ரேஷன் 1 m. எம்னா என்னதுன்னா மொலாலிட்டி இல்லை கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்னன்னு சொன்னோம், எலக்ட்ரோடுக்கும் எலக்ட்ரோலைட்டுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸை தான் வந்து நம்ம என்ன சொன்னோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் என்னன்னு சொன்னோம் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இப்போ ஸ்டாண்டர்ட் ஒரு நிலையான எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னா எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இருக்கணும். 273 Kelvinலையும் ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லையும் கான்சன்ட்ரேஷன் வந்து 1 mலையும் இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.